கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. நித்திய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை, இயேசு ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ நம்பிக்கைகளின் அடிப்படைகளில் ஒன்று இயேசு ரட்சிக்கிறார் என்பது. இந்த ரட்சிப்புக்காக நாம் ஒன்றுமே செய்வதில்லை, அது இலவசமாய் நமக்கு தேவன் தருகிறார். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 1:20-21, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். நாம் படித்த இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இயேசுவை நம்புகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை இயேசுவானவர் ரட்சிக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆகவே இந்த காலவெளியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலே யாராவது குற்ற உணர்வுகளிலோ அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலோ அல்லது உங்களுடைய நித்தியத்தை குறித்துதான ஒரு நம்பிக்கை இல்லாதபடி இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு நம்பிக்கையோடு கூட ரட்சிப்பையும் தருவார், அந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த காலவெளியில் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே, நீர் எங்களை ரட்சிக்க வந்த தேவன். ஆகவே இந்த காலவேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.